ஃப்ளவர் ரைஸ், சப்பாத்தி, டிஃபனுக்கு சாப்பிட்ற மாதிரி நம்ம பச்சை பட்டாணி வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கிறோம். சோம்பு பொரிஞ்சது நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கிற பெரிய சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துக்கிறோம். பொடிசாக நறுக்குனா பச்சை மிளகு 2 இது கூடவே சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறத்தில் வதங்கி வந்ததையும் துரி வச்சுக்கிற பெரிய சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கிறோம். நல்லா மூடி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விடுறோம். நம்ம கிரேவிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். கிரேவிக்கு தேவையான மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அதில் மசாலா பச்சை வாசம் போன உடனே வேக வச்சுக்கிற பச்சை பட்டாணி இது கூட சேர்த்துக்கிறோம். 1 கப்பு. கிரேவிக்கு தேவையான தண்ணியை விட்டுக்கிறோம். கிரேவி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூடான பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தழையை தூவி விட்டு இறக்கிக்கலாம்.